அட்வொகாட்டா நேயர்களுக்கு வணக்கம், ஆய்போவான் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். வழக்கம் போலவே இன்றைக்கும் அட்வொகதையில் ஒரு எபிசோடோட இணைஞ்சிருக்கிறோம். இந்த காலகட்டத்துக்கு, அதாவது ஆன்லைன் நாகரீகம் வளர்ந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு டாபிக் பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் பேச போகிறோம். அதாவது சைபர் செக்யூரிட்டியை பற்றி நாங்கள் பேச போகிறோம். ஸோ அதுக்காக இன்றைக்கி எங்களோட இணைஞ்சிருக்காங்க உள்ளூர் மற்றும் சர்வதேச நிறுவனங்களுக்கு டிஜிட்டல் செக்யூரிட்டி கன்சல்டண்ட்டாகவும் பயிற்றுவிப்பாளராகவும் இருக்கக்கூடிய விபு பாலகிருஷ்ணன். வணக்கம் விபு. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் விபு. எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்னைக்கு எங்களுடைய ரெக்கார்டிங்க்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், விபு, நீங்கள் இந்த டிஜிட்டல் செக்யூரிட்டி கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இந்த ஃபீல்டுக்குள்ளே, அதாவது சைபர் செக்யூரிட்டி, டிஜிட்டல் இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க? நான் முந்தி ஒர்க் நான் உண்மையாகவே சொல்ல போனால், நான் ஒரு விதமான ஐடி பேக்ரவுண்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு அலட்சியமாக இருந்த ஒரு ஆள். அப்படி இருக்கிற நேரம் எனக்கு வேலை நிமித்தம் எனக்கு கட்டாயமாக ஆவணங்களை பாதுகாக்கிறது எப்படி, கணக்குகள், அதாவது ஆன்லைன் அக்கவுண்ட்ஸை எப்படி நாங்கள் பாதுகாத்து கொள்றது அப்படிங்கிறது இந்த வேலைக்கு கட்டாயமான தேவையாக ஒரு காலத்துல வந்துச்சு. அப்ப அது வந்ததுக்கு பிறகு நான் எந்த கணக்குகளை, ஆவணங்களை எப்படி பாதுகாப்பா வச்சிருக்கிறது அப்படிங்கிறத நான் உள்வாங்கிக்கிட்டு நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ட்ரெய்னர் ஆகிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அதுக்கப்புறம் நான் நிறைய நிறுவனங்களுக்கும் ஊடகவியலாளர்கள், அதே மாதிரி சில வழக்கறிஞர்கள், இப்படியான ஆட்களுக்கு, மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கு, இப்படியான ஆட்களுக்கு நான் தொடர்ச்சியா பயிற்சிகளை செய்து வந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி உடனடி அவசர தேவைகளின் போதும் நான் அவங்களுக்கு ஆதரவு, அதாவது சப்போர்ட் சிஸ்டமா நான் இருந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். அதுதான் என்ற கதை. ஓகே, ஸோ நாங்கள் டாபிக்குள்ளே போகலாம் விபு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், அதாவது இப்போ ரீசண்டானு பார்த்தாலும் சரி, இல்லை ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஒரு பெரிய சோஷியல் மீடியாஸாக இருக்கட்டும், இல்லை இன்டர்நெட் அப்படிங்கிற இது ரொம்ப ப்ரோடாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த 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 ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்தும் சரி, இல்லை இப்போ இந்த கிறிஸ்மஸ் சீசன் அப்படிங்கிறப்பவும் சரி, ஆன்லைன் சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா மாறிட்டு வருது. ஏன்னா டிவி இல்லாத வீடுகள் கூட இருக்குது, பட் ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் டிவைசஸ் இல்லாத வீடுகள் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஸோ அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லாருமே தங்களுடைய டேட்டாஸாக இருக்கட்டும், இல்லை தங்களுடைய ஆவணங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க இந்த ஸ்மார்ட் டிவைசஸ்னால. அப்படி இருந்தும் கூட இந்த ஆன்லைன் மூலமான நிறைய மோசடிகள், ஸ்கேம்ஸ், இந்த ஃபிஷிங்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு வருது. இணைய மோசடிகள் அப்படிங்கிறது என்னது? ஸோ அதோட பேசிக் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஸோ இணைய மோசடி எந்த மோசடியும் மாதிரி தான் ஒரு பெரிய மோசடி. அதாவது எங்களை ஏமாத்தி ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்றது. ஆனா இணையத்தினூடாக நடக்கிற நேரம் அதை ஸ்கேம், அதாவது ஆன்லைன் ஸ்கேம் அப்படின்ட்டு நாங்க சொல்லுவோம். அப்போ ஆன்லைன் ஸ்கேம் அப்படின்னு பார்க்குற நேரம் இணையத்தை யூஸ் பண்ற ஆட்கள் இருக்காங்க தானே, இன்டர்நெட் யூசர்ஸை இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ஒரு ஏமாற்றல் செயற்பாடு செய்து அவங்க கிட்ட இருந்து முக்கிய தகவல்களை எடுத்து அந்த தகவல்களை வச்சு அவங்களுக்கு எதிராக பயன்படுத்துறது. அப்படி எதிராக பயன்படுத்துறது அப்படின்னு என்னன்னு பார்த்தா, அவங்களோட முக்கியமான விஷயங்களை திருடுறது, அவங்களோட பணத்தை திருடுறது, அதே நேரம் அவங்களோட சுய கௌரவத்தையும் திருடுறது. சில முக்கியமான போட்டோஸ் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா அதுகளையும் திருடுறது. ஸோ இந்த ஏமாற்றல் செயற்பாடு செய்யற ஆக்களை நாங்க ஸ்கேமர்ஸ் அப்படின்ட்டு தான் பொதுவா வழக்கத்துல நாங்க கூறுவோம். இந்த ஸ்கேமிங் செய்யற ஆக்களை ஸ்கேமர்ஸ் தான் சொல்லுவோம். இதுதான் நடக்குது. இப்ப இந்த ஸ்கேமர்ஸ் நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க.
டெக்னிக்ஸும் டாக்டிக்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டெக்னிக்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ் வந்து நாங்க நுட்பங்கள், உத்திகள் அப்படின்னு சொல்லுவோம். ம். அப்ப இந்த 2மே வந்து அவங்க சரியான அட்வான்ஸ்டா திங்க் பண்ணி தான் இதுகள செய்றாங்க. அப்படி செய்ற நேரம் மிக முக்கியமான நீங்க மென்ஷன் பண்ணது மாதிரி ஒரு காமனான ஒரு விஷயம் தான் இந்த ஃபிஷிங் எனப்படுற ஒரு யா. ஸ்கேம். அந்த ஃபிஷிங் ஸ்கேம் வந்து பொதுவா எங்களுக்கு காணக்கூடியதா இருக்குது. அது வந்து மின்னஞ்சல் மூலமாக உங்களுக்கு ஒரு தெரியாத நபர், தெரியாத நிறுவனம், இல்லாட்டி தெரிஞ்ச மாதிரி ஒரு நிறுவனம், இல்லாட்டி தெரிஞ்ச மாரி ஒரு நபர் ஒரு இமெயில் ஒண்ட அனுப்பி, அந்த இமெயில்ல வந்து ஒரு லிங்க்கையோ, அட்டாச்மென்ட்டையோ சேர்த்து அனுப்புவாங்க. அத கிளிக் பண்ண உடனே உங்கள அது ஒரு வெப்சைட்டுக்கு அழைத்து செல்லும். அந்த வெப்சைட் ஒரு போலியான வெப்சைட். ஆனா எக்ஸாக்ட்டா அச்சசலா அப்படியே இருக்கும். நம்புற மாரி இருக்கும். ஸோ அந்த நம்புற மாரியான வெப்சைட்டுக்கு போன உடனே அவங்க வந்து நிறைய கேள்வி கேட்பாங்க. உங்களோட பேர சொல்லுங்க. உங்களோட ஐடி கார்ட் நம்பர சொல்லுங்க. உங்களோட ஃபோன் நம்பர தாங்க. உங்களோட இமெயில் ஐடிய தாங்க. உங்களோட பாஸ்வேர்ட தாங்க. அப்படியெல்லாம் கேட்கும். நாங்க அதெல்லாம் குடுத்த உடனே, அது வந்து ஸ்கேமர்ட கைக்கு போய் சேரும். சேர்ந்த உடனே அவங்க அத உங்களுக்கு எதிரா யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எதிரா யூஸ் பண்ணுவாங்கன்னா, உங்களோட பணத்த திருடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி உங்கள சில நேரம் மிரட்டுறதுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு காமனான ஒரு ஸ்கேமா பார்க்கப்படுது. ஸோ அந்த அப்படின்னா ஸ்கேம்லையும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? பணத்தை எடுக்கிறது வந்து முக்கியமாக பணத்தை எடுக்கிறது தான் ஒரு அவங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டாக இருந்தாலும் த்ரெட்னிங் கால்ஸ் மாதிரியான விஷயங்களை கூட அவங்க பண்ணுறதுக்கான அந்தந்த வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால அவங்களுக்கு என்ன யூஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? லைக் பணத்தை எடுக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருந்தாலும் மற்றதுனால அவங்க வேற எதுவுமே அவங்களுக்கு பயனாக இருக்க போகிறது இல்லையே. ஆம், நான் நினைக்கிற மாரிக்கு இந்த ஸ்கேமர்ஸ் வந்து பணத்த வந்து எப்படி எடுக்குறாங்க அப்படிங்கிறதுல தான் நாங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே. அதாவது பணம் மட்டும் இல்ல, இந்த ஆட்களோட மனநிலை அதுக்கு பிறகு எப்படி பாதிக்க போகுதுங்கிறதும் இருக்குது. சில ம். நேரங்கள்ல அந்த ஸ்கேமர்ஸ்க்கு இரையான ஆட்கள் திரும்ப ஒரு ஸ்கேம்ல விழுகுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வாய்ப்புகளும் இருக்கு. யா. ஸோ அதுவும் ஒன்று தான். ஆனா வந்து நாங்க இப்ப ஸ்கேமிங் டைப்ஸ் பார்த்த மாரி இருந்தா, அது வந்து உங்களோட கொஸ்டினுக்கு வந்து ஆன்ஸரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ம்ஹ்ம். ஸ்கேமர்ஸ் வந்து ஒரு ஆள வந்து அப்படியே பிடிச்சு வச்சுக்க விரும்புவாங்க. அவங்ககிட்ட திரும்ப திரும்ப பணத்த அ பறிமுதல் செய்றதுக்கோ, கலட்டுறதுக்கோ, அவங்கட்ட இருந்து எடுக்கிறதுக்கோ, அவங்க வந்து நிறைய டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அ அப்ப ம். அவங்களுக்கு வந்து இந்த மனநிலை தான் முக்கியம். மக்கள்ட்ட மனநிலை. அவங்க என்ன மனநிலை இருக்காங்க. அவங்க அதுக்கு பிறகு அவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஸ்கேமர்ஸ் யோசிச்சு தான் செய்வாங்க. அப்ப அதுல பார்த்தீங்கன்னா, நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்கேமிங் இருக்குது. அதுல ஒரு ஓகே. டைப் தான் இந்த அ ஃபிஷிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கேம். அதாவது ம். முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கேம். அப்ப முதலீடு செய்ய எங்கட ஆட்கள் முன் வருவாங்க. ஏன்னா $5 போட்டு $100 ப்ராஃபிட்டா எடுக்கணுமா இருந்தா யாருக்கு வேணாலும் ரொம்ப விருப்பமா இருக்கும். ஏன்னா அந்த முதலீடு வந்து பொதுவா எங்கட பேங்க்ல கூட வட்டி வந்து ரொம்ப குறைவா குடுக்குற இந்த காலகட்டத்தில இப்படி ஒரு வசீகரமான ஒரு முதலீட்டு திட்டம் வந்து வந்துச்சுன்னா, நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஸோ இப்படியானதுகள் வந்து அவங்க செய்வாங்க. ஸோ அ இப்ப இந்த முதலீட்டு அ ஸ்கேம் அப்படின்னு பார்க்க போனா, கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கள் கிட்ட இருந்து அந்த பணத்த வந்து எடுத்துட்டு இருக்கிறது வந்து எங்களுக்கு காணக்கூடியதா இருந்தது. ஸோ இது வந்து இந்த ஸ்கேமிங் வந்து ஒரு தரத்துல பணம் பறிக்கிறது மட்டும் இல்ல, தொடர்ச்சியா அவங்கள வந்து அந்த ஹூக்லயே வச்சிருக்கிறதும் இந்த ஸ்கேமர்ஸ்ட நோக்கமா தான் இருக்குது. ஸோ அப்ப தொடர்ச்சியா அவங்கள அவங்க கைக்குள்ளேயே வச்சிருக்கணுமா இருந்தா, அது வந்து அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு தேவை ஒண்ணு இருக்கு. அந்த தேவைய பயன்படுத்தி தான் அவங்க மறுபடியும் அவங்கள தங்களோட கைக்குள்ளேயே வச்சிருக்காங்க இல்லையா? அதாவது அந்த தூண்டில்ல ஒரு புழுவ போட்டு மீன் பிடிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா, கிட்டத்தட்ட அதே மாரி தான் ஒரு விஷயம்னு நெனைக்கிறீங்க இல்லையா? ஆமா. இப்ப இந்த ஃபிஷிங்க பார்த்தா, இதுக்கு வந்து உண்மையா சொல்றது சோஷியல் என்ஜினியரிங் அட்டாக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது ஓகே. ஒரு ஆள்ட்ட மனநிலையை நன்கு விளங்கிக் கொள்றது. அவங்க வந்து லவ் ஃபெயிலியர்ல இருந்தா, லவ் ஃபெயிலியர் மெசேஜ் அனுப்புறது. அவங்க வந்து ரொம்ப பொருளாதார ரீதியில ரொம்ப கவலைப்பட்டு, அவங்களுக்கு வேலையே இல்லாம இருந்தா, அவங்களுக்கு வேலை இருக்கு. 1 ஹவர்ல வந்து ரூ. 5,000 சம்பாரிக்கலாம் அப்படிங்கிற வீட்ல மெசேஜ் இருந்தே வொர்க் அனுப்புறது. பண்ணலாங்கிற மாதிரியான எக்ஸாக்ட்லி.
அந்த ஓகே. மாரி விஷயங்கள் எல்லாம் அனுப்புவாங்க. ஸோ அப்படி அனுப்புற நேரம் வந்து அந்த ஆள்ட மனநிலை வந்து அதுக்கேத்த மாதிரி இருந்துச்சுன்னா, அவங்க உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. சரியா? எங்கட மனநிலைக்கு ஏத்த மெசேஜ் தானே அது. அப்ப ம்ஹ்ம். ரெஸ்பாண்ட் பண்ண உடனே, அதுக்கு பிறகு அவங்களோட என்கேஜ் ஆவாங்க. அவங்களோட தொடர்ச்சியா தொடர்புல இருப்பாங்க. தொடர்புல இருந்ததுக்கு பிறகு வந்து என்ன நடக்கும்னா, அதுக்கு பிறகு தான் அந்த பணத்த கலட்டுற வேலைய வந்து அவங்க மேற்கொள்வாங்க. அது வந்து உண்மையா பார்த்தா சோஷியல் என்ஜினியரிங்கிறது வந்து ஒரு சைக்கிள். இந்த ஓகே. இரையாகிறது, அப்புறம் வந்து என்கேஜ் ஆகுறது, பணத்த பறிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த ஸ்கேமர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, அவங்க வந்து மெதுவா கை கழுவிருவாங்க. மீன் ம்ஹ்ம். மெதுவா நழுவிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தானே. மாதிரி அந்த தான். மாரி கை கழுவி விடுற ஒரு செயற்பாடும் இதுல இருக்குது. ஸோ அதனால தான் இவங்க வந்து மாட்டிக்கொள்ள மாட்டாங்க. ஒரே நேரத்துல பெரிய அமௌண்ட் எடுக்கிறதுக்கு பதிலா, கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு அதான் விஷயம் தானே இது? அமௌண்ட் எடுத்து சில நேரங்கள் அது வேறுபடலாம். அதாவது எப்பயுமே ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிற ஃபிஷிங் அட்டாக் இல்ல. சில நேரங்கள்ல பெரிய ஃபிஷிங் அட்டாக்கும் இருக்கும். அந்த ஃபிஷிங் அட்டாக் எப்படின்னா, அது வந்து ஒரு ஆள்ட மனநிலைய அறிஞ்சு, அந்த ஆள்ட தேவைகள புரிஞ்சுகிட்டு, அவங்கள வந்து ஏமாத்தி தான் எடுக்குறாங்க. ஏமாத்தி எடுத்து மெதுவா கை கழுவி விடுறது தான் வந்து செய்ற அந்த சோஷியல் இன்ஜினியரிங் செயற்பாடு. ஸோ இத வந்து ஆட்கள விளங்காம இந்த விஷயங்கள் செய்றது சரியான கஷ்டம். எந்த ஏமாற்றல் செயற்பாடும் அப்படித்தான். ஒரு ஆள ஏமாத்தணும்னா, அவங்கள நல்லா விளங்கிக் கொள்ளணும். ம்ஹ்ம். அது ஆன்லைனா இருக்கலாம், ஆஃப்லைனா இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு புது கான்செப்ட் இல்ல. ஏமாறுற ஆட்கள் ஏமாறத்தான் செய்வாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அது சம்பந்தமான விழிப்புணர்வு இல்ல. சொன்னீங்க மின்னஞ்சல் மூலமா இந்த மாதிரியான விஷயங்கள் வருதுன்னு சொன்னீங்க. மின்னஞ்சல் இமெயில்ஸ் மூலமா மட்டும் தான் வருதா? பட் இந்த ஓடிபி ஸ்கேமிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா? ஒன் டைம் பாஸ்வேர்ட் வர நேரம் அதுலேருந்து கூட டேட்டாஸ் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்கங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஸோ அ அ ஃபிஷிங் வந்து ஃபிஷிங்ல கூட அ நார்மல் ஃபிஷிங் அப்படின்னு பார்த்தா, அது வந்து இமெயில் மூலமாக வர்றது தான் நாங்க ஃபிஷிங் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஓகே. வந்து வாய்ஸ் கால் மூலமா உங்கள வந்து ஏமாத்துறாங்களா இருந்தா, அதுக்கு பேர் விஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ம்ஹ்ம். மாரி எஸ்எம்எஸ் மூலமாக ஃபிஷிங் தாக்குதல் நடத்துனாங்கன்னா, அதுக்கு பேர் வந்து ஸ்மிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே. இப்படி பலதரப்பட்ட ஃபிஷிங்கள் இருக்குது. நிறைய ஃபிஷிங்ஸ் இருக்கு. ஸோ இப்படி இந்த மாரி வகை வகையான ஃபிஷிங் வந்து இந்த ஸ்கேமர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அதே நேரம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, மின்னஞ்சல் மூலமாக மட்டும் இல்ல, எஸ்எம்எஸ், வாய்ஸ் கால் இதுகள் மூலமாகவும் ஸ்கேமிங் நடக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா இருக்கு தானே, சமூக யாஹ்! வலைத்தளங்கள். ஆமாமா. அதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வசீகரமான அட்வர்டைஸ்மென்ட்ஸ் வரும். காமர்ஸ் டீல்ஸ். இப்படி எஸ். ஒரு புரமோஷன் இருக்கு. 2 வாங்குனீங்கன்னா 5 ஃப்ரீ அந்த மாதிரி எல்லாம் புரமோஷன்ஸ் இருக்கும். அப்ப அந்த புரமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சரியான அட்ராக்டிவ். அதாவது எங்கட நாட்டுல உள்ள பெரிய காசு பிரச்சனை இருக்கிற நேரம், இப்படி ஒரு டீல் குடுக்குறாங்களா? அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எங்களுக்கு சரியான புதுனமா இருக்கும். நம்பவே முடியாத டீலா இருக்கும். ஸோ அந்த டீல வந்து நாங்க கிளிக் பண்ணி, அதுக்கு பேமெண்ட் பண்ணி ஏன்னா சில நேரத்துல மலிவான விலையில வந்து சில பொருட்கள் போட்டிருக்காங்க. இதெல்லாம் சொல்றது காமர்ஸ் ஸ்கேம்ஸ்ன்னு. அத வந்து நாங்க கிளிக் பண்ணி அ அ அந்த பேமெண்ட் எல்லாம் செலுத்துனோம்னா, அந்த ப்ராடக்ட் வரவே வராது. ஸோ ம்ஹ்ம். இப்படியானதுகளும் இருக்கும். இல்லாட்டி அந்த ப்ராடக்ட் வீட்டுக்கு ஹோம் டெலிவரி ஆனா, அது பார்த்தா ரொம்ப தரக்குறைவான பொருளா இருக்கும். இல்லாட்டி ஒரு ஏமாற்றம் தரக்கூடிய பொருளாவும் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு வகையான ஸ்கேம். நாங்க சோஷியல் மீடியால பார்க்கக்கூடிய ஸ்கேம்ஸ். அடுத்து வந்து சில நேரங்கள்ல எஸ்எம்எஸ் மூலமா வர்ற சில ஸ்கேம் இருக்குது. அது வந்து நீங்க வந்து இப்ப ஒரு பென்ஸ் கார் வின் பண்ணிட்டீங்க. ம்ஹ்ம். யாஹ்! இல்லாட்டி வந்து நீங்க யுஎஸ்ஸுக்கு கிரீன் கார்ட் வின் பண்ணிட்டீங்க. பெரிய ஒரு ஆனந்தமா இருக்கும். அப்ப நாங்க அத பார்க்கலன்னா, அதுக்கு ஒரு பேர் இருக்கு. லாட்டரி அண்ட் பிரைஸ் ஸ்கேம்ஸ்ன்னு ப்ரைஸிங். சொல்லுவாங்க. அதுதான் அந்த கேட்டகரி. அப்ப அந்த லாட்டரி அண்ட் பிரைஸ் ஸ்கேம்ஸ் வந்து உண்மையாவே வந்து நாங்க அப்ளை பண்ணி கூட இருக்க மாட்டோம். ஆனா வந்து நாங்க அத வின் பண்ணியிருப்போம். அப்ப ஆனா அதுல உண்மையா பார்த்தீங்களா இருந்தா, அத ப்ராசஸ் பண்றதுக்கான ஃபீய கேட்பாங்க. ஒரு ம்ஹ்ம். பொருள் வந்துகிட்டு இருக்கு. கஸ்டம்ஸ்ல இருக்கு. நீங்க வந்து அந்த ஷிப்பிங்க மட்டும் பே பண்ணீங்கன்னா போதும். இல்லாட்டி வந்து அந்த கஸ்டம் கிளியரன்ஸ மட்டும் பே பண்ணீங்கன்னா போதும். இல்லாட்டி அதுல டிரான்ஸ்போர்ட் ஃபீய மட்டும் பே பண்ணீங்கன்னா போதும் அப்படின்னு சொன்னோனே, ஆட்கள் உடனடியா போயிட்டு, "ஓ! பென்ஸ் கார் வருது. அதுக்கு வந்து கஸ்டம் கிளியரன்ஸ் மட்டும் தானே. அது ஒரு என்ன போனா போகுது. ஒரு 10,00,000 தானே. 60,00,000 வொர்த் கார் வருது" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அந்த பேமெண்ட்ட பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஆட்கள் அந்த
ஸ்கேமர் வந்து அந்த 10,00,000 வாங்கிட்டு கை கழுவி விட்டுருவாங்க. ஸோ இப்படியானதுகள் வந்து உண்மை இலங்கையில நடந்திருக்கு. சில ஓகே. ஃபோட்டோஸும் வந்திருக்கு. அப்புறம் வந்து சோஷியல் டேட்டிங் மீடியாலயும் அந்த மாரி போட்டிருக்கிறாங்க. ஆமா. நெறைய பேர் அதால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாரி இன்னொரு ஸ்கேம் மிக முக்கியமா இலங்கையில நடக்கிற ஒரு ஸ்கேம் வந்து டேட்டிங் ஸ்கேம். இல்லாட்டி ஓகே. வந்து ரொமான்ஸ் ஸ்கேம், காதல் ஸ்கேம் அப்படின்னு காதல் மோசடி அப்படின்னு சொல்லுவாங்க. ம். நார்மல் லைஃப்லயும் காதல் மோசடி நடக்கலாம். ஆன்லைன் மூலமாவும் காதல் மோசடி நடக்கலாம். அதாவது இந்த நிறைய டேட்டிங் ஆப்ஸ் இருக்குது. இளைஞர்கள் குறிப்பா வந்து நிறைய டேட்டிங் ஆப்ஸ் மூலமா அ தண்ட அ பார்ட்னர்ஸ வந்து தேடிக்கொள்றாங்க இந்த காலத்துல. அப்ப இந்த டேட்டிங் ஆப்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அம் ஏஐ டூல்ஸ யூஸ் பண்ணி ஒரு நபர உருவாக்கி, அ ஏஐ வாய்ஸ் யூஸ் பண்ணி, மிமிக்ரி பண்ணி, ஒரு பெண் போல கதைச்சு, இப்படி அவங்களுக்கு ஆசைய தூண்டி, "இங்க வாங்க, இதுக்கு காசு வேணும், அதுக்கு காசு வேணும்." அப்படியானதுகள் எல்லாம் சொல்லி, அவங்க கிட்ட காசு பறிக்கிற ஒரு மோசடிய ரொமான்ஸ் ஸ்கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது கூட இலங்கையில ரொம்ப காமனா தான் இருக்கு. ஸோ மின்னஞ்சல் மூலமா மட்டும் இல்ல, நாங்க யூஸ் பண்ற அப்ளிகேஷன்லயும் இந்த மாரி டேட்டிங் ஸ்கேம்ஸ் நடக்கிறதுக்கு, இல்ல ரொமான்ஸ் ஸ்கேம்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து எங்களுக்கு கால்ஸ் வரும். இல்லாட்டி சில மெசேஜஸ் வெப்சைட்ல இல்லாட்டி அப்ளிகேஷன்ஸ்ல வரும். இந்த இதுகள வந்து நாங்க சொல்லுவோம், டெக் சப்போர்ட் ஸ்கேம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி ஓகே. இதுகளும் சில நேரத்துல இமெயில் மூலமாவும் வரலாம். இல்லாட்டி மெசேஜ் மூலமாவும் வரலாம். அது அ பொதுவா வந்து இந்த 3 முறையிலயும் வரலாம். ஃபோன்ல வரலாம், கால் மூலமா வரலாம், WhatsAppல வரலாம், இல்லாட்டி மின்னஞ்சல் மூலமாவும் வரலாம். நார்மல் எஸ்எம்எஸ் மூலமாவும் வரலாம். டெக் சப்போர்ட் ஸ்கேம்ஸ் வந்து பொதுவா வந்து தான் அம் ஒரு தொழில்நுட்ப நிபுணரா கதைப்பாங்க. இந்த கம்பெனில இருந்து நான் கால் பண்றேன். ஐபிஎம்ல இருந்து கால் பண்றேன். உங்களோட கம்ப்யூட்டர் வந்து நாளைக்கு பழுதடைய போகுது. அது வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது. உடனடியா $100 பே பண்ணீங்கன்னா, அத வந்து ரீஸ்டோர் பண்ணிருவோம். அப்படின்னு ம். சொல்லுவாங்க. அதுக்கான லிங்க் அனுப்புவாங்க. அதுல நாங்க பயந்து போயிட்டு, ஐயோ! எந்த ஆவணங்கள் எல்லாம் பறி போக போகுதே அப்படின்னு சொல்லி அவசரமா நாங்க அத இது பண்ணுவோம். பார்த்தா உண்மையா அப்படி ஒரு ஸ்கேம் இருக்காது. அப்படி ஒரு விஷயம் இருக்காது. விஷயம் பட் நாங்க இருக்காது. அதுக்கு ஆமா. இரையாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டெக் சப்போர்ட் ஸ்கேம். இப்படி நிறைய ஸ்கேம்ஸ் வந்து இருக்குது. அது ஒவ்வொரு விதத்துல வரும். ஸோ இவ்வளவு வழிமுறைகள் வந்து இருக்குது. அவங்க கையாள்றதுக்கு இவ்வளவு வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கிறப்போ, இது எல்லாமே கிட்டத்தட்ட அ உண்மைக்கும், போலிக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாத ஒரு அளவு அவங்க அப்படியே ஒரு நேச்சுரலான விதத்துல வந்து அவங்க பண்றாங்க இல்லையா? அப்ப எப்படி நாங்க இத கண்டுபிடிக்கலாம்? இது உண்மை, இது பொய் அப்படிங்கிறத எப்படி நாங்க கண்டுபிடிக்கலாம்? கட்டாயமா வந்து விழிப்புணர்வு அவசியம். எல்லாருக்கும் அவசியம். யாரெல்லாம் ஃபோனோ, கம்ப்யூட்டரோ, ஸ்மார்ட் டிவைஸஸோ யூஸ் பண்றாங்களோ, அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த அ விழிப்புணர்வு தேவை. எப்படி இருக்குதுன்னு. ஆனா வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எங்கள விழிப்புணர்வையும், எங்கள ரெசிஸ்டன்ஸையும் கூட்டிக்கிட்டு போறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு ஸ்கேமர்ஸ் வந்து அவங்களோட அ அ என்ன திறமைகளையும் வந்து வழிமுறைகளையும் இது பண்றாங்க. அவங்க கூட்டிட்டு கொண்டே தான் போவாங்க. அப்ப ஓகே. நாங்க தான் கொஞ்சம் தாக்கு பிடிக்கணும். அதாவது வேலி ஒண்ணு அமைச்ச மாரி இருந்தா, அந்த வேலிய வந்து அடிக்கடி ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா வந்து அங்கருந்து அவங்க என்டர் ஆக பார்த்துக்கொண்டே தான் இருப்பார்கள். ஸோ அது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான இந்த ஸ்கேம் பத்தின விஷயங்கள் நிறைய திரைப்படங்கள்ல கூட வந்திருக்கு. இரும்பு திரை, ஹீரோ மாதிரியான படங்கள்ல கூட வந்திருக்கு. ஸோ அடுத்தது ஒரு தகவல் ரீதியா சொல்றதா இருந்தா, கிட்டத்தட்ட இந்த வருஷம் மட்டும் 8,000க்கும் மேற்பட்ட சைபர் கிரைம் ரிப்போர்ட்ஸ் வந்து பதிவிடப்பட்டதா சொல்லியிருக்கிறாங்க. அ ஏன் இவ்வளவு அதிகரிச்சு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க விபு? இலங்கையில வந்து கூடுதலான அ இந்த மாரியான விஷயங்கள் அதிகரித்து ஸ்கேம்ஸ்க்கு அதிகமாக ரிப்போர்ட் பண்றதுக்கான காரணங்கள் வந்து நிறைய இருக்கு. அதுல மிக முக்கியமான காரணம் வந்து எங்களுக்கு இந்த குறைந்த அறிவு மட்டம். அதாவது டெக்னிக்கலா வந்து எங்களோட அறிவு மட்டம் வந்து குறைவா தான் இருக்குது. இப்ப தான் ஸ்கூல்ல வந்து கம்ப்யூட்டர எப்படி யூஸ் பண்றது? இது என்னது? ப்ரௌசர்னா என்ன? அப்படியானதுகள வந்து அ ப பள்ளிக்கூடங்கள்ல படிச்சு தராங்க. மத்தபடி ஒரு ஒரு யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு மிட் லெவல் ஆக்கள ஒரு ஏஜ் குரூப்ப பார்த்தோமா இருந்தா, அவங்க எல்லாமே வந்து வேலை தளத்துக்கு வந்த பிறகு தான் அவங்க வந்து இந்த தொழில்நுட்ப உபகரண பக்கத்துக்கு வந்து கருவிகள யூஸ் வராங்க. பண்றாங்க. ஓகே.
அதுக்கு முதல்ல அவங்களுக்கு வந்து அது ஃபார்மல் எஜுகேஷன்ல வந்து அது இருக்கவே இல்ல. அது மட்டும் இல்ல, இப்ப எல்லா கையிலயும் வந்து அ கருவிகள் இருக்குது. டிவைஸஸ் இருக்குது. ஃபோன் இருக்கு, டேப் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு. அ அது வந்து எல்லாருக்கும் ஒரு அவசியமான, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா மாறிருச்சு. கட்டாயம் ஒரு ஆளுக்கு ஃபோன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை ம். வந்துருச்சு. அவங்களுக்கு வந்து சாப்பாடு இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு வந்து ஃபோன் இருக்கும். கண்டிப்பா சரியா? ஸோ ஃபோன் வேணும். ஆமா. அப்படி ஒரு நிலைமைக்கு நாங்க வந்து தள்ளப்பட்டுருக்கோம். ஸோ அந்த நிறைய யூசேஜும் வந்து அதுக்கு காரணம். அதாவது போதுமான அறிவின்மை, ஆனாலும் யூசேஜ் இருக்கு. அது முக்கிய காரணம். அடுத்தது ஸ்கேமர்ஸ் வந்து இலங்கைய நல்லா விளங்கிக் கொண்டு தான் இந்த ஸ்கேமிங்க செய்றாங்க. ஏன்னா, அவங்களுக்கு தெரியும் இலங்கை வந்து பொருளாதார ரீதியா வந்து பாதிக்கப்பட்ட ஒரு நாடு. இங்க உள்ள ஆட்களுக்கு வந்து கட்டாயம் வந்து காசு தேவை இருக்கு. வாழ்வாதாரம் வந்து பெரிய ஒரு பிரச்சனை. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. அதே நேரம் வந்து இங்க இருக்கிற ஆட்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதும் இருக்குது. இங்க செட்டில் ஆசையும் ஆனா இருக்கு. அவங்க ஆமா. லைஃப் வந்து அப்செட். அதனால அந்த ஸ்கேமிங் வந்து அந்த பாணியில தான் இருக்கும். அ ஃப்ரான்ஸுக்கு விசா தாரோம். இல்லாட்டி வந்து கனடாவுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணா கட்டாயம் கிடைக்கும். இல்லாட்டி வந்து கிரீன் கார்ட், யுஎஸ் கிரீன் கார்ட் இருக்குது. உடனடியாக ஆஸ்திரேலியாவுக்கு போகணும். அப்படி அப்படி அந்த மாரி வசீகரமான விஷயங்கள, அதாவது மக்களோட மனநிலைய விளங்கிக்கிட்டு தான் அவங்க அத செய்றாங்க. ஸோ இந்த மாரி அ அ இலங்கையோட பொருளாதார நிலைமைய விளங்கிக் கொண்டு, வேலையின்மைய விளங்கிக் கொண்டு, காசு இல்லாத விஷயத்த விளங்கிக் கொண்டு அவங்க அந்த ஸ்கேமர்ஸ் வந்து செயற்படுறாங்க. அடுத்து வந்து இந்த ஸ்கேமிங் செஞ்சாலும், யாராவது ஸ்கேமர் வந்து ஒரு ஸ்கேம் ஒண்ணு செய்தால் கூட, அவங்கள தண்டிக்கிறதுக்கான சில முறைமைகள் வந்து குறைவா இருக்கு. அவங்கள இப்ப மாட்டிட்டாங்கன்னா என்ன செய்ய போறாங்க? அதுவும் இருக்கு தானே! எப்படி கண்டுபிடிக்க போறாங்க? அப்படிங்கிறது இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த அந்த புகார்கள் வந்து எனக்கு அ கணக்கு இவ்வளவு இவ்வளவு புள்ளி விவரங்கள் இல்ல. ஆனா வந்து நீங்க ஓகே. அத பார்க்கலாம். அ இந்த எத்தன ஸ்கேமர்ஸ வந்து பிடிச்சிருக்காங்க. எத்தன பேருட புகார் வந்து ஒரு நீதித்துறைக்கு முன்னுக்கு போயிட்டு, இது வந்து விசாரிக்கப்பட்டிருக்குது. எவ்வளோ பேருக்கு உண்மையாவே அ அ நீதி கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்குற நேரம் சரியான குறைவா தான் இருக்குது. சில நேரங்கள்ல இந்த ஸ்கேமிங்க புகார் பண்ற நேரம் எந்த விதமான ஒரு ரிய அ ஒரு 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 ரியாக்ஷனும் இல்ல ஆக்கள்கிட்ட. அப்படியா காச பறி குடுத்துட்டீங்களா? சரி, ஓகே. ம். அந்த மாதிரி தான் அந்த ஆட்டிட்யூட் கூட இருக்குது. ஸோ அதனால அந்த ஸ்ட்ராங் லாஸ் இல்ல இவங்கள பனிஷ் பண்றதுக்கு. அதுவும் ஒரு பெரிய தாக்கம். அதாவது நான் இந்த பிழைய செஞ்சுட்டு எஸ்கேப் ஆகி இருக்கலாம் அப்படிங்கிறதும் இருக்குது. அடுத்து வந்து நாங்க வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, ஒரு சம்பவம் அதாவது ஸ்கேமிங் சம்பவம்க்கு நாங்க வந்து விக்டிம் ஆகுனோம்னா, நாங்க போயிட்டு அத ரிப்போர்ட் பண்றது சரியான குறைவு. நான் ஏன் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணணும்? அது எப்படி அதனால நான் எதுவும் பக்க தெரியாது. விளைவுகள் வந்துரலாங்கிற மாதிரியான ஒரு பயமும் இருக்குது இல்லையா அந்த இடத்துல? உண்ம, உண்ம. ஏன்னா வந்து ஓகே. நாங்க வந்து இவ்ளோ காச குடுத்துருக்கமா இருந்தா, அத நாங்க ரிப்போர்ட் பண்றால் எங்ககிட்ட எவ்வளவு காசு பறிக்குமா இருக்கும்? அப்படிங்கிறதும் அது வந்து உண்மையா வந்து எங்கட அ சில பிரச்சனைகள், அதாவது உள் உ உ உள்ளூர்ந்த பிரச்சனைகள்ல ஒரு வெளிப்பாடா தான் இருக்கு. அதாவது நான் இவங்கட்ட ரிப்போர்ட் பண்ணா, நான் அவனுக்கு எவ்வளோ லஞ்சம் குடுக்கணுமா இருக்கும். அடுத்தது ம். வந்து ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டா. அ ஒ வந்து அவங்க ஸ்கேமர் கிட்ட அகப்பட்டா. அவங்க சில நேரங்கள்ல அ சில நிறுவனங்கள்ல போயிட்டு அவங்க வந்து ரிப்போர்ட் பண்றதுக்கு தயங்குவாங்க. அதுவும் இருக்குது. ஸோ கண்டிப்பா. கலாச்சார ரீதியாவும் சில விஷயங்கள் வந்து பாதிப்பு செலுத்துது. ஸோ மெயினா இலங்கையில வந்து இந்த மாரி ஸ்கேம்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து இந்த விஷயங்களா தான் நான் பார்க்குறேன். ஸோ கலாச்சார ரீதிய தாண்டி பொருளாதார பிரச்சனை ஒண்ணு இருக்குதுங்கிறதுனால, இந்த ஸ்கேமர்களுடைய இன்வால்வ்மென்ட் வந்து அதிகமா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களே? ஏன்னா, எங்களுக்கு வந்து சில தேவைகள் இருக்கு. முன்ன குறிப்பிட்ட மாதிரி வேலையின்மை, ஆ பணமின்மை, இந்த இடத்துல இருந்தா வந்து எங்களுக்கு ஃபியூச்சர் இல்ல அப்படின்னு எங்களுக்கு விளங்கிக் கொண்டனால, அ அந்த ம். ஸ்கேமர்ஸ் வந்து அந்த மாரியான மெசேஜஸ் தான் பொதுவா அனுப்புவாங்க. வொர்க் இருக்கு. நீங்க வந்து முதலீடு செஞ்சா இவ்வளோ வந்து நீங்க ப்ராஃபிட்டா பெறலாம். பிட்காயின்ல வந்து உங்களோட காச ம். போடுங்க. கிரிப்டோ கரன்சில காச போடுங்க.
நீங்க பார்த்தீங்கன்னா, ரம்மி விளையாடுங்க. அந்த மாரி ம். சில மெசேஜஸ் அனுப்புவாங்க. இல்லாட்டி வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் செய்யுங்க. இல்லாட்டி வந்து அந்த மாரி சில விஷயங்கள் வந்து சும்மா அப்ளிகேஷன்ஸ் வரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி காசு கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு கிராஃப் எல்லாம் போடுவாங்க. இது காரணம் என்னன்னா, எங்களுக்கு பணம் இல்லை. பணம் இருக்கிற பணத்த வந்து நாங்க எப்படி சரி 2, 3 4 மடங்கு ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கிறனாலயும், ஆ அதே மாதிரி எங்களுக்கு இங்க இருக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஒண்ணு இருக்குது. வெளியில போனா ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கிறதுனாலயும் தான் இந்த ஸ்கேமர்ஸ் வந்து இந்த மாரி மெசேஜஸ வந்து எங்களுக்கு குடுக்குறாங்க. ஸோ வரவ விட செலவு அதிகமா இருக்குங்கிறதுனால, கண்டிப்பா நாங்க அத 2யுமே மெயின்டெயின் பண்றதுக்கு அதிகமா இன்னும் உழைக்க வேண்டியிருக்கு. ஸோ அது அந்த ஒரு தேவை இருக்கிறதுனால இந்த மாரியான விஷயங்கள் நிறைய நடக்குது. அண்ட் அதே நேரத்தில அந்த ரம்மி விளையாடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த அந்த ரம்மி மாதிரியான ஆட்களுக்கு சில செலிபிரிட்டீஸ் கூட வந்து சப்போர்ட் பண்ற மாரியான ஒரு ஒரு நிலைப்பாடும் வந்து இப்ப இப்ப இருக்கு இல்லையா? இப்ப YouTubeல சும்மா சாதாரணமா வீடியோஸ் பார்க்குற நேரம் அந்த அந்த ஆட் வந்து வருது. ஒரு 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 ஆக்டரோ இல்லன்னா ஒரு செலிபிரிட்டியோ வந்து இந்த இந்த ரம்மி விளையாடுங்க அப்படிங்கிற மாரியான வந்து அவரே ஒரு ப்ரொமோட் பண்ற மாரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து வருது. ஸோ மக்களும் ஒரு 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 கன்சர்னோட இருக்கணும் அப்படின்னு ஒரு 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 அந்த ஒரு நிலைப்பாடும் வந்து இருக்குது தானே விபு? நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு செலிபிரிட்டி இல்லாட்டி ஒரு பிரபல்யமான ஒரு நபர் வந்து, அந்த மாரி ஒரு அட்வர்டைஸ்மென்ட்க்கு அவங்க வந்து என்டோர்ஸ் பண்ண வாராங்களா இருந்தா, அவங்களுக்கு நிறைய ம். பணம் குடுத்திருப்பாங்க. அவங்க ஆமா. வந்து அதுக்கு கேரண்டி கிடையாது. அவங்க வந்து ஒரு நான் டிஸ்க்ளோஷர் ஏதோ ஒரு அக்ரீமெண்ட் ஒண்ணு போட்டு தான் அவங்க வந்து கட்டாயம் அதுக்கு வந்து அவங்களோட ஃபேஸ வந்து குடுத்திருப்பாங்க அதுல. அதாவது ஓகே. அவங்க மேல உள்ள நம்பிக்கையில ஆட்கள் வந்து இந்த மாரி அப்ளிகேஷன்ஸ்ல விளையாடுவாங்க அப்படிங்கிறது இது பண்ணியிருப்பாங்களே தவிர, அவங்க வெரி கிளியரா இருப்பாங்க. இதுல ஏதாவது ஒரு சிக்கல் நடந்தா, அவங்க எப்படி அதுல இருந்து எஸ்கேப் ஆகுவாங்க அப்படிங்கிறதும் இருக்குது. ஆனா, அதுவும் கூட இந்த ஆக்கள்ட டாக்டிக்ஸ். நான் சொல்ல வரல, இந்த ரம்மி ரம்மி அப்புறம் அந்த மாரி அப்ளிகேஷன்ஸ் அந்த இன்வெஸ்ட்மென்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து எல்லாமே மோசமானது அப்படின்னு சொல்ல வரல. ஆனா ஓகே. வந்து அந்த மாரி அப்ளிகேஷன்ஸ் வந்து அ சிலதுகள் வந்து ஸ்கேமிங்கா இருக்கலாம். பெரிய இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஸ்கேமா இருக்கு இல்லையா? இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ரெகுலேஷன் கட்டாயம் முக்கியம். சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த நான் சொல்ற மாதிரியான இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்தியா, இல்லாட்டி வந்து வேற நாடுகள்ல உள்ள அப்ளிகேஷன்ஸ் அட்வர்டைஸ்மென்ட்ஸா இருக்கலாம். பட் ஆனா அதுகள் வந்து ப்ராடா வந்து இலங்கையில உள்ள ஆட்களையும் வந்து முதலீடு செய்றதுக்கு தூண்டுற மாதிரியும் இருக்கலாம். சரியா? அப்ப அதுக்கு வந்து தேர் இஸ் நோ லிமிட்டேஷன். ஓகே இந்த வரையறையில மட்டும் தான் ஓகே இந்தியால மட்டும் தான் இது செய்வோம் அப்படின்னு இல்ல. நாங்க உலகளாவிய ரீதியில நாங்க வந்து இந்த ட்ரேடிங் செய்வோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து இன்வைட் பண்ணலாம். அப்படி செய்ற நேரம் வந்து சில நேரங்கள்ல எங்கட Google அக்கவுண்ட் குடுக்க சொல்லுவாங்க. Google Pay ம்ஹ்ம். இருக்கும். அந்த மாரி இருக்கும். இல்லாட்டி Amazon Pay இருக்கும். ஏதாவது ஒரு விதமான அதாவது கட்டாயம் எங்கட வங்கி கணக்கு மட்டும் இல்ல. அதுல வந்து எப்ப பார்த்தாலும் எங்கட வங்கி கணக்கு மட்டும் இல்ல, வேற விதமான மணி இன்வால்வ்மென்ட் கூட அதுல இருக்கு. பிட்காயின் வாங்கி அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ நெறைய பேர் வந்து ஓகே நினைக்கிறது பிட்காயின் வாங்கி அது செய்வோம். எதுக்கு எங்கட சேவ் பேங்க் கிட்ட பண்ணிக்கலாம். வந்து யாஹ்! நாங்க போகணும்? ஏன்னா வந்து பேங்க்குக்கு போனா நாங்க டாக்ஸ் கட்டணும். இது வந்து பிட்காயின் ஆச்சே. இதுக்கு வந்து அந்த மாரி கரன்சி அந்த மாரி ஒரு ரெகுலேஷன் இன்னும் வரல அப்படிங்கிற பட்சத்துல ஆட்கள் வந்து அந்த மணில வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப அதுல வந்து ரெகுலேஷன்ஸ் மிக குறைவாக இருக்கிறதுனால, அதுல வந்து பெரிய சிக்கல்ல விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எல்லா காசையும் எடுத்து அங்க போடுவாங்க. ஏன்னா டாக்ஸ் கட்ட பயத்துல. டக்ஸுக்கு ஸோ ஆமா. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. ஆனா, இப்ப இந்தியா மாதிரியான நாடுகள பொறுத்தவரைக்கும், அங்க அந்த கண்ட்ரீஸ பேஸ் பண்ணி தான் இந்த மாரியான விஷயங்கள் வெளிய வருது. ஆனா அதுக்கு ஒரு காரணமா நாங்க பார்க்கிறதா இருந்தா, இந்தியாலயோ இல்லன்னா வந்து அந்த மாரியான வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயோ அதுக்கான மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. பட் ஸ்ரீலங்காக்கு வந்து அப்படி ஒரு ஒரு மார்க்கெட் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு மார்க்கெட் தானே. பட் ஆனாலும் மக்கள் வந்து இன்னும் அதுக்கு உள்வாங்கப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு அந்த இடத்துல ஒரு கம்பேரிசன் ரேஷியோ ஒண்ணு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? ஆமா. ஏன்னா வந்து இந்தியால வந்து பெரிய ஒரு கன்சியூமர் பேஸ் இருக்குது. அ ம்ஹ்ம். ஒரு நிறைய பேர்கிட்ட பணம் இருக்குது. இலங்கையில வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள்கிட்ட தான் அந்த நீங்க சொல்ற பணம் இருக்குது. மத்த ஆட்கள் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்காங்க இப்ப. அப்ப கண்டிப்பா. அந்த அந்த சின்ன அந்த பெர்சன்டேஜ் வந்து
அவங்களோட காசை வந்து மல்டிப்ளை பண்றதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பார்க்குறாங்க. மாதிரியான ஆட்கள் வந்து உண்மையா வந்து இந்த மாதிரி ஸ்கேம்ஸுக்கு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இருக்கிற காசையும் இல்லாமக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து கூகுள் பே, ஜிபே இருக்குது. இலங்கையில இல்ல. அதுக்கு காரணம் ம். என்னன்னா, இலங்கையில ஜிபே இருந்து அது அவ்வளோ பெரிய மார்க்கெட் இல்ல. அவ்வளோ பெரிய அளவு பட் கன்சியூமரிசமோ, அந்த ஜிபே வந்து அவ்வளோ பெரிய இங்கேயும் சில பேர் வந்து ட்ரேடிங் வந்து நடக்கிறது இல்ல. யூஸ் பண்றாங்க தானே! இங்கேயும் இந்த ஜிபே மாதிரியான விஷயங்கள் வந்து லங்கா பேன்னு சொல்லி மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துச்சு. பட் அது எவ்வளோ தூரம் பாசிபிளா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிபே வந்து நான் நினைக்கல கூகுள் பே ஸ்ரீலங்கால இருக்குதுன்னு. ஓகே. கூகுள் பே வேற ஒரு அக்கவுண்ட்க்கு ஃபாரின்ல ஒரு அக்கவுண்ட் இருந்தா இருக்கும். ஆனா ம்ஹ்ம். வந்து இங்க ஒரு தனிநபர் ஜிபே, இஃப் ஐ அம் நாட் ராங் யூ கேன் டேக் இட் ஆஃப். ஆனா வந்து அம் அ ஆ ஜிபே வந்து இருக்கிறது இல்ல. ஆனா வந்து லங்கா பே பார்த்தீங்கன்னா, சில நாங்க வந்து அத யூஸ் பண்ற ஆட்களா இருந்தா வந்து கட்டாயமா வந்து அதுக்கு ஏத்த சில பாதுகாப்பு நடவடிக்கைகள எடுக்கணும். எங்களுக்கு தெரியணும் எங்களோட அக்கவுண்ட் எப்படி பாதுகாப்பா வச்சிருக்கிறது அப்படின்னு தெரியாத ஆட்கள் வந்து இந்த மாரி கூகுள் பேயோ, ஜிபேயோ சாரி கூகுள் பேயோ, அமேசான் பேயோ, இல்லாட்டி அமேசான் மணியோ, இல்லாட்டி வந்து ம்ஹ்ம். இந்த மாரி லாங்கா பே இப்படியானதுகள வந்து யூஸ் பண்றத உண்மையா வந்து தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா எங்களுக்கு தெரியாது எங்கட அக்கவுண்ட்ட பாதுகாப்பா வச்சிருக்கிறதுன்னு. அதுல காச போட்டு நாங்க எப்படியெல்லாம் இழப்பமா இருக்கோம். ஸோ அதனால அது வந்து கொஞ்சம் அந்த விழிப்புணர்வும், பாதுகாப்பு பத்தின அறிவும் இருக்கிற ஆட்கள் யூஸ் பண்றது மிக முக்கியம். அப்ப அத அத யூஸ் பண்ற ஆக்கள தாண்டி, ஆ அரசாங்கம் சைட்ல இருந்து இதுக்கான விழிப்புணர்வுகள் எல்லா ஆஃபீஸர்ஸுக்கும் போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்ப நீங்க யூசுவலா நம்ம ஒருத்தர் வந்து நான் இப்படி என்ன ஒருத்தர் ஸ்கேம் பண்ணிட்டாருன்னு நாங்க போய் ஒருத்தர் ஆஃபிஷியல்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும், ஆ அதுல எத்தன ஆஃபீசர்ஸ் அத வந்து சீரியஸா எடுக்குறாங்க? லைக் அவங்களுக்கே அத பத்தின ஒரு விழிப்புணர்வு வந்து இருக்குதா? இல்லையாங்கிற மாரியான ஒரு கேள்விக்குறியும் அந்த இடத்துல இருக்குது தானே. ஸோ அப்போ அரசாங்கம் சைட்ல இருந்து இதுக்கான விழிப்புணர்வுகளோ இல்லைன்னா வந்து பாலிசி ஃப்ரேம் ஒர்க்ஸோ வந்து இருக்குதா எதுவும்? ஆ இது வந்து நான் கேள்விப்பட்ட வகையிலேயும், எனக்கு தெரிந்த நபர்கள் பாதிக்கப்பட்ட சில நபர்கள்ட கதைகளிலும் வச்சு தான் நான் சொல்றேன். நிறைய நேரங்கள்ல வந்து இந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து அங்க எங்கேயாவது போயிட்டு முறையிடுறாங்களா இருந்தா, கட்டாயம் வந்து நாங்க வந்து கொழும்ப மட்டும் வச்சு இலங்கையில நடக்கிற விஷயங்கள வந்து அளவிட முடியாது. ஏன்னா வந்து ஆமா. இலங்கையில நிறைய கிராமங்கள் இருக்கு. அதுல ம்ஹ்ம். போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி அங்க உள்ள சில சின்ன சின்ன அமைப்புகள் இருக்கு. அ ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. அவங்க கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. ஓகே, இப்ப நான் ஏமாற்றப்பட்டுட்டேன் அப்படின்னு. முறையிடுற நேரம் உண்மையா வந்து அவங்களுக்கு தீர்வு தர்றதுக்கான அறிவு வந்து போதாமை இருக்குது. சில ஓகே. நேரங்கள்ல போலீஸ்க்கு போற நேரம், போலீஸ் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க? அ அதுவும் முக்கியம். அதாவது அவங்களுக்கு இன்னும் விக்டிமைஸ் பண்றாங்களா? மேலதிகமா அவங்க வந்து அ பாதிக்கப்படுறாங்களா? அப்படிங்கிறதும் இருக்கு. அவங்கள ஏசி, "ஏன் நீங்க இந்த மாரி முட்டாள்தனமான ஒரு வேலை செஞ்சீங்க?" அப்படின்னு கேட்கிற நேரம் வந்து, அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து இன்னும் பாதிக்கப்படுறாரு. ஸோ இப்படியான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆட்டிட்யூட மாத்தணும். ஒருத்தர் வந்து ஏமாற்றப்பட்டு வந்தார்ன்னா, அவர வந்து இன்னும் விக்டிமைஸ் பண்றது இல்ல. இது வந்து ஆன்லைன் ஹாரஸ்மென்ட்க்கு கூட இது வந்து பொருந்தும். ஆன்லைன் ஹாரஸ்மென்ட்க்கும் அப்படிதான். நாங்க வந்து பாதிக்கப்பட்ட மாரி இருந்தா திரும்ப போயிட்டு அவங்கட்ட முறையிடுற நேரம், "ஏன் நீங்க இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு கேட்டா, அந்த ஆள் வந்து இன்னும் பாதிக்கப்படுவாங்க. அதே மாரி தான் இந்த ஆன்லைன் ஸ்கேம், "ஏன் இவ்வளோ பெரிய முட்டாள்தனமான வேலை செஞ்சீங்கன்னா?" இன்னும் கஷ்டப்படுவாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. ஆட்டிட்யூட் இஷ்யூ. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்காட்டி, அவங்க வந்து இன்னும் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து வந்து எங்களுக்கு தெரியாது எங்க ரிப்போர்ட் பண்ணணுமென்று. சரியா? நிறைய நேரத்துல ம்ஹ்ம். வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சர்ட் இருக்குது. யாஹ்! சரியா? ஏதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டட், ஆன்லைன் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்தா சர்ட்‌க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா எனக்கு க கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, நாங்களே ஆன்லைன்ல பாதிக்கப்பட்டிருப்போம். ஆனா வந்து ஆன்லைன் மூலமா தான் அந்த சர்ட்‌க்கு நாங்க எழுதணும். சரியா? அப்ப அப்படி இருக்கிற நேரம் வந்து, அது வந்து பாசிபிளா? அப்படிங்கிறதும் இருக்குது. அ அதே நேரம் வந்து, அந்த முறைமை வந்து பொறிமுறை வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். அதாவது ஒரு கிராமத்துல இருக்கிற நபருக்கு வந்து அது உண்மையான கஷ்டமான ஒரு பொறிமுறை. அதாவது போலீஸ்ல லாட்ஜ் பண்றது, கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்றது, புகார் அளிக்கிறது. அதுக்கு பிறகு போயிட்டு சர்ட்ல போயிட்டு குடுக்குறது. அதுக்கு பிறகு அவங்க விசாரணை செய்ய வரைக்கும் இருக்கிறது. அதுக்கப்புறம் சில நேரத்துல விசாரணை செய்யாமலே விடுறது.
ஸோ இது வந்து ஒருத்தர்ட்ட அம் அவங்களோட பவர பொறுத்து, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ பொறுத்தும் தான் இது இருக்கு. நாங்க இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத ஆட்களா இருந்தா உண்மையா வந்து சில நேரங்கள்ல அது கிடைக்காது. அதே நேரம் வந்து எல்லா போலீஸ் அதிகாரிகளுக்கும் இது சம்பந்தமான அறிவு இருக்கா அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, இப்ப ஸ்கேம் ஏதாவது பாதிக்கப்பட்டாங்களானா சில நேரங்கள்ல சில என்ஜிஓக்கள் கிட்ட போயிட்டு, அவங்க வந்து சின்ன சின்ன கிராம மட்டத்துல உள்ள என்ஜிஓக்கள் கிட்ட போயிட்டு, அவங்க வந்து சொல்லுவாங்க, "ஓகே நான் வந்து இப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன்னு." அவங்க வந்து சில நேரங்கள்ல வந்து அவங்களுக்கு அறிவுறுத்தல் குடுக்க வேண்டிய ஆட்களா இருக்காங்க. பட் அவங்களுக்கு அந்த போதுமான அறிவு இல்லாமலும் இருக்குது. ஸோ என்ஜிஓக்கள், அ மக்கள் நலன்புரி சங்கங்கள் இவங்களுக்கு கூட இந்த அறிவு போதாமையா இருக்குது. அதனால அவங்களுக்கு தேவையான அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு தேவையான ஒரு ஹெல்ப்ப வந்து குடுக்க முடியாத ஒரு நிர்பந்தத்துல தான் அவங்க இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஒரு ஆட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குதுன்னா, அதை மாற்றுறதுக்கு எடியூகேஷனல் சைடாக நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. அதாவது இப்போ அவங்களுக்கு அதை பற்றின விழிப்புணர்வு எதுவும் இல்லைங்கிறதுனால அந்த ஆட்டிடியூட் வர்றதுக்கான ஒரு காரணமும் இருக்குது. சப்போஸ் நாங்கள் இனி வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த விஷயங்களை பற்றின நாங்கள் ஒரு எடியூகேஷன் சிஸ்டம் மூலமாக நான் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால், அவங்க வளர்ந்து வர நேரத்தில் இந்த ஆட்டிடியூட் வந்து இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லையா? அவங்களுக்கு நீ வளர்ந்து வர நேரமே அவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது தானே? ஸோ இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் மூலமாக இதை நாங்கள் ரிஃபார்ம் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? உண்மையாவே எஜுகேஷன் சிஸ்டம் மூலமா தான் இத வந்து அ ரிஃபார்ம் பண்ணணும். அதாவது ஆட்டிட்யூட் வந்து உண்மையா வந்து அ கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்றதுக்கு. ஆனா வந்து இப்ப சின்ன வயசுல இருந்தே நாங்க வந்து இந்த ஆன்லைன் ஸ்கேம்ல எப்படி அகப்படாம இருக்கிறது, ஆன்லைன்ல சில கொடிய நபர்கள் இருக்காங்க, குழந்தைகளுக்கு இடையூறு விளைவிக்கிற நபர்கள் இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து எப்படி நம்மள பாதுகாத்துக் கொள்றது? இது சம்பந்தமான வந்து அ கட் அதாவது அறிவூட்டல்கள் வந்து வேற நாடுகள்ல உண்மையா இருக்குது. ஆனா ஓகே. இலங்கையில வந்து அது குறைவா தான் இருக்குது. குறைவா இருக்கு. சில ஸ்கூல்ஸ்ல அது செய்றாங்க. சில ம். ஸ்கூல்ஸ்ல வந்து அது செய்யல. இன்னும் வந்து போதுமான அ இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இல்ல, டீச்சர்ஸ் இல்ல. இது சம்மந்தமா அறிவு இருக்கிறார்கள். குறைவாக இருக்குது. பிளஸ் இது வந்து ஃபார்மலைஸ் ஆகவும் இல்ல. ஓகே இது வந்து கட்டாயம் மேத்ஸ், சயன்ஸ் மாதிரி இதுவும் இருக்கணும். இது ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறதும் இல்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து அந்த எந்தெந்த ஸ்கூல் சில நேரம் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல வந்து இது வந்து சீரியஸா எடுத்து செய்யலாம். இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்ல செய்யலாம். பட் வந்து இது வந்து ஒரு நார்மல் அ ஒரு கிராம மட்டத்துல இருக்க பாடசாலையில வந்து சில நேரம் இல்லாம இருக்கலாம். இல்லாட்டி சில நேரங்கள்ல என்ஜிஓக்கள் வந்து போயிட்டு செஞ்சா சில நேரங்கள்ல அந்த மாரி ஒரு அறிவூட்டல் நடக்கலாம். பட் வந்து அது வந்து ஃபார்மலைஸ் ஆகி இல்ல. அதே மாதிரி இந்த சைபர் செக்யூரிட்டி இல்லாட்டி வந்து ஆன்லைன்ல தன்னை பாதுகாத்துக் கொள்றது எப்படி அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்ற நேரம், அது வந்து குழந்தைகளுக்குன்னே நிர்மாணிக்கப்படணும். அது வந்து அடல்ட்டுட்டு கரிக்யூலம கொண்டு வந்து இந்த குழந்தைக்கு நீங்க இப்படித்தான் பாதுகாக்கணும் உங்களோட ஆவணங்களன்னு சொல்றது வந்து பொருத்தம் இல்லாம இருக்கும். அதுக்கு வந்து அதுக்குன்னே நிர்மாணிக்கணும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு மட்டும் குடுத்து வேலை இல்ல. இப்ப குழந்தைகள் அத மட்டும் படிச்சுட்டு சில நேரங்கள்ல வந்து அவங்க அத வந்து மிஸ்யூஸ் பண்ணவும் கூடும். ஏன்னா, அவங்க சின்ன பிள்ளைக. அவங்களோட சில நேரங்கள்ல அத மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதே கண்டிப்பாக. மாதிரி அந்த பேரண்ட்ஸுக்கும், பெற்றோருக்கும் இந்த விழிப்புணர்வு குடுக்கணும். ஏன்னா பெற்றோர்கள் வந்து அவங்க வந்து ஒண்ணுமே தெரியாத ஆட்களா இருந்தாங்கன்னா, இவங்கள எப்படி பாதுகாக்கிறது? ஸோ, அதுவும் முக்கியம். ஏன்னா 18 இயர்ஸ்க்கு குறைவான பிள்ளைகளா இருந்தா, கட்டாயம் அவங்க அ பெற்றோர்ட பராமரிப்புல தான் இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து அவங்க கட்டாயம் ஆம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். எப்படி முன்னெச்சரிக்கை செயற்பாடுகள மேற்கொள்றது, எப்படி பிள்ளைகள வந்து பாதுகாக்கிறதுங்கிறதும் இருக்கு. மற்றபடி மத்த கல்வி மட்டங்கள்ல மத்த பெரியாக்களையும் நாங்க வந்து கட்டாயம் இந்த ஆன்லைன்ல எப்படி பாதுகாப்பா இருக்கிறது அப்படிங்கிறத வந்து ட்ரெயின் பண்ணணும். குறிப்பா வந்து அரசு உத்தியோகத்தர்கள். ஏன்னா அவங்க தான் அ எங்களோட ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸா இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு புகார் செய்ற நேரம். அப்ப ம்ஹ்ம். போலீஸுக்கு வந்து எப்படி இந்த இந்த கட்டாயமா குடுக்க வேண்டிய ஒரு பயிற்சி தான் இந்த ஆன்லைன் பாதுகாப்பு பயிற்சி.
அதே மாதிரி வந்து வழக்கறிஞர்களுக்கும் குடுக்கணும். ஆனா இதெல்லாம் வந்து அவர்கள்ட உத்தியோகத்துக்கு ஏற்ற வகையில தான் அத வந்து குடுக்கணும். ஊடகவியலாளர்களுக்கு அவங்களுக்கு குடுக்கணும். எப்படி அவங்க ஆன்லைன்ல எப்படி சேஃபா இருக்குதுன்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு பார்மசூட்டிக்கல் ஆட்களுக்கு வந்து அவங்க எப்படி பார்மசூட்டிக்கல் அ இண்டஸ்ட்ரியில எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறது தொடர்பா இது எல்லாமே வந்து ஒரு ஒரு அ உத்தியோகத்த பேஸ்டா கொண்டு தான் நாங்க வந்து அந்த கரிக்குலம டெவலப் பண்ணணும். நீங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க. இந்த ப்ராசஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குன்னு. அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு முறையீடு செய்யணுமா இருந்தா, இந்த இடத்துல ஒரு 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 ப்ராசஸ் ஒன்று இருக்கு. அந்த ப்ராசஸுமே வந்து அ ரொம்ப கிளம்ஸியான ஒரு மெத்தட்ல இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்ப இந்த ப்ராசஸ வந்து நாங்க சிம்பிள் ஆக்குனா, லைக் ஒரு டிரான்ஸ்பேரண்டான ஒரு ப்ராசஸா இருந்தா, அதனால எதுவும் ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் நினைக்கிறேன் இந்த இந்த ஸ்கேமுக்காகப்பட்ட ஆட்கள் வந்து பொதுவா வந்து சிஐடி மூலமா அப்படியெல்லாம் தான் விசாரிக்கப்படுறார்கள். ஓகே. இப்படியான விஷயங்கள் வந்து நடக்குது. அதாவது நாங்க போயிட்டு சிசிடில கம்ப்ளைண்ட் பண்றது, சிஐடில கம்ப்ளைண்ட் பண்றது. அவங்க அத விசாரிப்பாங்க. அவங்க எங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்பாங்க. அப்ப அதுக்கு வந்து உண்மையா வந்து முறைமைகள் வந்து ஒரு ஒரு நேரத்துல ஒவ்வொரு புகார பொறுத்து முறைமைகள் வேறுபடலாம். இப்ப வேற வேற ஓகே. மோசடிகள் இருக்குது. செக் ஃப்ராட் அது இது இருக்குது. ஒவ்வொரு முறை அது போலீஸ் மூலமா தான் இந்த இதுகள விசாரிக்கிறாங்க. ஆனா, ஆன்லைன் ஸ்கேம் பொறுத்த வகையில வந்து இது ஒரு புது விஷயம். அவங்க ஏமாற்றப்பட்டாங்களா? இல்லையாங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. இல்லாட்டி வந்து பயங்கரமா ஏமாற்றப்பட்ட பிறகு தான் அவங்களுக்கு தெரியும், "ஓ! நான் ஏமாற்றப்பட்டுருக்கேன்." அப்படிங்கிறது. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆன்லைன் ஸ்கேமுக்கு அகப்பட்டுருக்காங்க அப்படின்னு ரியலைஸ் பண்ண உடனே வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க ஸ்கேமரோட கதைக்கிறத வந்து துண்டிக்கணும். அதுதான் அந்த ப்ராசஸ்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து துண்டிக்கிறது நல்லது. இல்லாட்டி வந்து அவங்களோடயே கதைச்சு, ஓகே நான் இருங்க, உங்கள வந்து நான் போலீஸ்ல மாட்டி தரேன் அப்படின்னு நாங்க சொல்லி சவால் விட்டுட்டு வந்தோம்னா, அது வந்து அவங்க வந்து உண்மையாவே ஒரு அ மூளையா தான் அவங்க இந்த வேலைய செஞ்சிருப்பாங்க. அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பிக்கு போயிருவாங்க. அதனால அவங்களோட என்கேஜ் ஆகுறத துண்டிக்கிறது ஃபர்ஸ்ட்டா நாங்க செய்ய வேண்டிய விஷயம். அடுத்து வந்து அம் இத வந்து யார்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது வந்து டிசைட் பண்றது அந்த பாதிக்கப்பட்ட நபர். இந்த ப்ராசஸ் நான் சொன்ன மாதிரி வேறுபடலாம். ஒன்று வந்து இப்ப நாங்க வந்து போலீஸ்க்கு சொல்லி ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சா, நாங்க போலீஸ்க்கு சொல்லலாம். இல்ல நான் வந்து பணம் போனா போயிட்டு போகுது. எனக்கு இத வந்து யார்கிட்டயாவது சொல்லணும். ஒரு நம்பகத்தக்க ஒரு நபர்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்டோ, இல்லாட்டி வந்து மன ஆறுதல் தரக்கூடிய ஒரு நபர்கிட்ட நான் சொல்லலாம். சரியா? ஓகே. ஸோ அந்த யார்கிட்ட அத நாங்க புகார் பண்ண போறோங்கிறது கட்டாயமா போலீஸா இருக்கணும்னு இல்ல. அது வந்து எங்களுக்கு எங்கட மனநிலைய பொறுத்து தான். சரியா? நான் யார்கிட்ட போயிட்டு அழுக போறேன். அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ பொருளாதார ரீதியாவும் நாங்க வந்து ஆதரவு தேடணும். நீதிக்காகவும் ஆதரவு தேடணும். எங்கட மன நிம்மதிக்காகவும் எங்கட ஆதரவு தேடணும். ஆனா, ஓகே. இப்ப நாங்க போயிட்டு ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட அழுதுட்டோம். அடுத்து வந்து நாங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, நாங்க ஏமாற்றப்பட்டது எப்படி அப்படிக்கான ஆவணங்கள வந்து சேகரிக்கிறது முக்கியம். சேகரிக்கணும். ஏன்னா நாங்க போயிட்டு ஒரு இமெயில் வந்துச்சு, என்ட எல்லாமே போயிருச்சு அப்படின்னு ஒரு கதை கதைக்க முடியாது. வேற மோசடிகள்ல வந்து நாங்க வேற விஷயங்கள சொல்லலாம். ஆனா சில நேரங்கள்ல இந்த ஸ்கேம்ஸ்ல வந்து எங்களுக்கு அந்த ஆதாரங்கள் இல்லாட்டி கஷ்டப்படும். ஸோ அந்த ஆதாரங்கள சேகரிக்கிறது முக்கியம். ஸ்கிரீன்ஷாட் இருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது. கால் ரெக்கார்டிங்ஸ் இருந்தா கால் ரெக்கார்டிங்ஸ் எடுக்கிறது. அது சம்பந்தமான மீத்தரவுகள் இருந்தா எத்தன மணிக்கு வந்துச்சு? என்ன எப்படிப்பட்ட ஒரு ஃபைல் வந்துச்சு? அந்த ஃபைல்ட அ கெப்பாசிட்டி என்ன? என்ன மெசேஜ் வந்துச்சு? இதுகள் என்ன டேட்ல வந்துச்சு? இப்படியான டீட்டெயில்ஸ் வந்து உண்மையா முக்கியம். நாங்க புகார் அளிக்க போற நேரம். அத வந்து செய்றது முக்கியம். கால் ரெக்கார்டிங், ஸ்கிரீன்ஷாட்ஸ் இதுகள் எல்லாத்தையும் நாங்க ஆவணப்படுத்துறது முக்கியம். அதாவது டாக்குமெண்ட் செஞ்சு வைக்கிறது முக்கியம். அந்த டாக்குமெண்டோட போயிட்டு தான் நாங்க லா என்ஃபோர்ஸ்மென்ட்க்கு போறது சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன். இல்லாட்டி வந்து எங்கள அ அதாவது எங்களோட ஆட்டிட்யூட் இஷ்யூவும் இருக்கு தானே. அந்த அந்த ஆட்டிட்யூட் எங்கள ஏற்றுக்கொள்ற ஆட்டிட்யூட் இஷ்யூல ம். இருந்து எங்கள வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா நாங்க வந்து டெலிவர் பண்றதுக்கு இது எ வாய்ப்பா இருக்கும். அடுத்து வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கணக்குகள வந்து பாதுகாத்து வச்சுக்கிறது.
அதாவது எங்களோட அக்கவுண்ட்ஸ வந்து உடனடியா வந்து நாங்க பாதுகாப்பானதாக மாத்தணும். எங்களுக்கு தெரிஞ்சா as soon as you realize it நீங்க வந்து டக்குன்னு எங்களோட இதுகள் எல்லாம் மாத்தணும். பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங் ஆக்கிக் கொள்ளணும். அதுக்கு வந்து 2FA, MFA இல்லாட்டி வந்து ஒரு ஆத்தென்டிகேட்டர் ஆப்ப போட்டு வச்சுக்கொள்ளணும். இந்த பாஸ்வேர்ட் அவ்வளத்தையும் வந்து ஒரு பாதுகாப்பான பெட்டகத்துல வைக்கணும். ஒரு பாஸ்வேர்ட் மேனேஜர் எப்படி யூஸ் பண்றதுன்னு கொஞ்சம் சரி தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஸோ இப்படியானதுகள வந்து வந்து உடனடியா செய்றது மிக முக்கியம். ஒரே பாஸ்வேர்ட் எல்லா கணக்குக்கும் வச்சிருந்தா அப்படியெல்லாம் செய்யாம, நாங்க வந்து வேற வேற பாஸ்வேர்ட் போட்டு ஸ்ட்ராங்கா அத மாத்திக் கொள்றது முக்கியம். ஸோ இப்படியானதுகள் தான் முக்கியம். குறிப்பா வந்து இந்த பாஸ்வேர்ட வந்து பாதுகாப்பா வச்சிருக்கணும். ஏன்னா அதுதான் நுழைவாயில். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த வெப்சைட்லாம் போகிறதா இருந்தால் சேவ் பாஸ்வேர்டுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து அந்த க்ரோமே காட்டும். ஸோ நாங்கள் பழக்க தோஷத்துக்கு பாஸ்வேர்ட்லாம் மறந்துடுவோங்கிற பயத்தில் சேவ் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருவோம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை வந்து நாங்கள் அதை நாங்கள் பண்ணாமல் இருந்தாலே நாங்கள் நிறைய ஒரு செக்யூரிட்டியான ஒரு பொசிஷனுக்கு வரலாம் இல்லையா? ஓ! அது வந்து அது அகெயின் அது வந்து மனநிலை, எங்கட ஆட்டிட்யூட பொறுத்த ஒரு விஷயம் தான். சோம்பேறித்தனம் எங்களுக்கு இருந்துச்சுன்னா, நாங்க வந்து யூஸ் பண்ற ப்ரௌசர்ல வந்து நாங்க எங்கட பாஸ்வேர்ட வந்து சேவ் பண்ணி வைப்போம். ஏன்னா, திரும்ப போயிட்டு அத எப்படிடா டைப் பண்றது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எங்களுக்கு இருக்கிறார்கள். அந்த மாரியான வேலைகள் செய்வாங்க. சிலருக்கு வந்து தெரியவே தெரியாது. இப்படி வந்து சேவ் ஆகுதுன்னே தெரியாது. பார்த்தா எல்லா பாஸ்வேர்டும் அவங்களோட ப்ரௌசர்ல சேவ் ஆகியிருக்கும். செட்டிங்ஸ்ல போயிட்டு பார்த்தா அவங்களோட எல்லாத்தையும் சேவ் ஆகியிருக்கும். அத பார்த்த உடனே வந்து அவங்களுக்கே ஷாக்கா இருக்கும். ஏன் இதெல்லாம் சேவ் ஆகுதுன்னு. ஸோ இது வந்து அகெயின் வந்து நாங்க சேவ் ஆக்காம இருக்கிறதுக்கு எங்களுக்கு விழிப்புணர்வு தேவை இது சம்பந்தமா. ஸோ அதனால அந்த பேசிக் அறிவு மட்டம், அதாவது ப்ரௌசர்னா என்ன? உலாவி அது என்ன? அதுல பயன்பாடு என்ன? அதுல என்ன எல்லாம் செட்டிங்ஸ் போட்டு வச்சிருக்காங்க? அத எப்படி நாம் பாதுகாப்பாக யூஸ் பண்ணலாம்? இது சம்பந்தமான அறிவெல்லாம் சரியான முக்கியம் இந்த ஆன்லைன் ஸ்கேம்ஸ வந்து காம்பேட் பண்றதுக்கு. ஸோ மறுபடியும் இது அந்த எஜுகேஷனல் சிஸ்டத்துக்கு தான் வருது. இந்த மாதிரியான விஷயங்களை சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வளர்த்தா தான் இனி வரப்போகிற ஜென்ரேஷனாவது கொஞ்சம் சேஃபரான ஒரு ஒரு நெட்வொர்க்கிங் சிஸ்டத்தில் வளரக்கூடியதாக இருக்கும் இல்லையா? ஸோ கடைசியாக விபோ இந்த கடைசி கேள்வியோட முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இந்த வீடியோவை பார்த்துருக்கக்கூடிய நேயர்களுக்கு நீங்கள் இந்த ஆன்லைன் ஸ்கேம் பற்றி அதுலேருந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் சில பரிந்துரைகள் என்கிட்ட இருக்கு. அதாவது ஆன்லைன் ஸ்கேமுக்கு இரையாகாம இருக்கிறதுக்கு வந்து சில டிப்ஸ் வந்து எனக்கு வழங்க முடியும். ஒன்று வந்து நீங்க வந்து முன்னெச்சரிக்கையா இருக்கிறது முக்கியம். அதாவது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் ஃபிஷிங்னா என்ன? ஸ்கேம் என்ன மாதிரியான ஸ்கேம்ஸ் இருக்குது? ஓடிபிய யாராவது ரிக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, அத வந்து குடுக்கக்கூடாது அப்படிங்கிற பேசிக் ஐடியா இருக்கணும். ஓடிபி வந்து ஒரு பெர்சனலான ஒரு விஷயம். ஸோ அது சம்பந்தமா இப்போ உங்களுக்கு ஒரு WhatsAppல சரி ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா, வேறொரு நாட்டுல இருந்து ஒரு மெசேஜ் வந்தா, வேறொரு நாட்டு நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா, அத வந்து நீங்க குடுக்குறது வந்து அவ்வளவு நல்லதில்ல. அவங்க கேட்டாங்கன்னா, "என்ட ஓடிபி தவறுதலா உங்களுக்கு வந்துருச்சு. தாங்க திரும்ப" அப்படின்னு கேட்டாங்கன்னா, அத குடுத்த உடனே உங்களோட அக்கவுண்ட் தான் பறிமுதல் ஆகப் போகுது. பறி போகப் போகுது. ஸோ அப்படி போற நேரம் வந்து, நீங்க தான் உங்களோட அக்கவுண்ட்ல இருந்து அ உங்களுக்கு அந்த அக்கவுண்ட் வந்து உங்களோட அக்கவுண்ட் தான் காம்ப்ரமைஸ் ஆக போகுது. உங்கள தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போறாங்க. அந்த அக்கவுண்ட்ட வச்சு தான் மிஸ்யூஸ் பண்ண போறாங்க. ஸோ மிக முக்கியமான ஒரு ஒரு விஷயம் இந்த பண்டிகை காலத்துல வந்து ஓடிபி ஸ்கேம்ஸ் நிறைய இருக்கு. ஓடிபி ரிக்வெஸ்ட் ஸ்கேம்ஸ். இதுகள்ல மாட்டிக்கொள்ளாம இருக்கிறது முக்கியம். அதே மாதிரி இந்த பண்டிகை காலத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ப்ரமோஷன்ஸ், ஆஃபர், டீல் எல்லாம் வர்ற இந்த காமர்ஸ் ஸ்கேம்ஸ் வரும். அதுகள்ல இருந்து நீங்க வந்து உங்கள பாதுகாத்துக் கொள்றது மிக முக்கியம். அதாவது வசீகரமான டீல்ஸ் ஏதாவது கண்டீங்கன்னா, நீங்களே உங்கள கொஸ்டின் பண்ணுங்க. இப்படி ஒரு ப்ராடக்ட்ட வந்து இவ்ளோ லோ பிரைஸுக்கு எப்படி குடுக்க முடியும்? அப்படிங்கிறது வந்து நீங்களே வந்து கேள்வி கேட்டுக்கொள்றது முக்கியம். அந்த மாரி இதுகளுக்கு வந்து விழாமல் இருப்பது முக்கியம். ஏன்னா, இது வந்து ஏமாத்துறதுக்கு செய்யப்பட்ட டீல்ஸ். அப்புறம் வந்து உங்களோட ஆன்லைன்ல நீங்க வந்து ஏதாவது ஷாப்பிங் செய்றீங்களா இருந்தா வந்து, மிக முக்கியமா வந்து ப்ரௌசர பாதுகாத்து வைத்துக் கொள்றது முக்கியம். உங்களோட ப்ரௌசர்ல வந்து பொதுவா உங்களோட நீங்க வந்து இன்காக்னிட்டோ மோட் யூஸ் பண்ணலாம் ப்ரௌசர்ல. இன்காக்னிட்டோ மோட்ல வந்து போயிட்டு நீங்க ஷாப்பிங்க செய்யலாம். அ
அதே மாதிரி உங்களோட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸோ இல்லாட்டி வந்து உங்களோட பாஸ்வேர்டுகள் வந்து உங்களோட ப்ரௌசர்ல சேவ் பண்ணாம இருக்கிறது முக்கியம். அது வந்து நீங்க விழிப்புணர்வோட எச்சரிக்கையா இருந்து நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம். சேவ் தீஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டா நோ தேங்க்ஸ் அப்படின்னு வர்ற இடத்துல கிளிக் பண்ணுங்க. அது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி நீங்க ஆன்லைன்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட வாங்க போறீங்களா இருந்தா கட்டாயம் வந்து ரிவ்யூஸ் பாருங்க. அது வந்து உண்மையாவே ஒரு ப்ராடக்ட்டா? அத வாங்குனாக்கள் இருக்காங்களா? இல்லாட்டி அது ஒரு பித்தலாட்ட செயற்பாடா? அப்படின்னு வந்து நீங்க கட்டாயம் செக் பண்ணி பார்க்கணும். அந்த ரிவ்யூஸ் செக் பண்றது மிக முக்கியம். அடுத்து வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ற நேரம் பப்ளிக் வைஃபைய யூஸ் பண்றத முற்றிலும் தவிர்க்கிறது நல்லது. ஓகே. ஏன்னா வந்து பப்ளிக் வைஃபை வந்து எங்களுக்கு தெரியாது அது என்ன மாதிரியான பிரச்சனைகளோட வருது அப்படின்னு. எங்கட ஆட்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஓகே ஓடி போயிட்டு நாங்க பப்ளிக் வைஃபை ஃப்ரீயா கிடைக்குது. வைஃபை தானே! டக்குன்னு நாங்க வந்து தமிழ் கன்ல வந்து நெறைய வீடியோஸ படங்கள டவுன்லோட் டவுன்லோட் பண்றது. பண்ணிட்டு, ஆமா. உடனடியா இதுலயும் ஷாப் பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதோட சேர்த்து வர பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஸோ இதுகள வந்து நாங்க தவிர்க்கிறது முக்கியம். அப்படி இல்ல எனக்கு வீட்ல வந்து இன்டர்நெட் இல்ல. எனக்கு உண்மையாவே பிரச்சனை. எனக்கு கட்டாயம் இந்த வைஃபைய தான் பப்ளிக் வைஃபைய தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஒரு VPN யூஸ் பண்ணலாம். எந்த ம்ஹ்ம். VPNம் இல்ல. பாதுகாப்பான VPN ஏதாவது ஒண்ட நீங்க தெரிவு செய்து அத வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பண்டிகை காலத்துல முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட கணக்கு அக்கவுண்ட்ஸ் ஆன்லைன் அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து எப்படி பாதுகாப்பாக வச்சிருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். எல்லா அக்கவுண்ட்ஸுக்கும் ஒரே பாஸ்வேர்ட் போடுறத வந்து தவிர்க்கிறது நல்லது. புது புது பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி 2FA, MFA இதுகள வந்து போட்டு வைக்கிறது நல்ல. இந்த 2FAங்கிறது வந்து 2 ஸ்டெப் 2 வெரிஃபிகேஷன் ஃபேக்டர். அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. அந்த 2 ஸ்டெப்ங்கிறது வந்து ஒரு லேயர் பாதுகாப்பு இல்ல, இன்னொரு லேயர் பாதுகாப்பு. அதாவது ஒரு வீட்டுக்கு போற நேரம் 2 பூட்டு லேயர 2 தாண்டி போடுற மாரி இருக்கணும். பூட்ட போட்டு சாவிய போட்டு ஓப்பன் பண்ற மாதிரி ஒரு விஷயம். அதே மாரி இந்த பாஸ்வேர்ட வந்து 6 வருஷத்துக்கு அப்படியே வச்சிருக்கிறது இல்ல. சில ஆட்கள் வச்சிருப்பாங்க. அவங்களோட இமெயில் பாஸ்வேர்ட் அவங்க எப்போ ஓப்பன் பண்ணாங்களோ 2010ல ஓப்பன் பண்ண பாஸ்வேர்ட வந்து அ இன்னுமே அந்த பாவிச்சு பாஸ்வேர்ட் கொண்டிருப்பாங்க. வந்து இன்ன வரைக்கும் வச்சிருப்பாங்க. அப்படி வச்சிருக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. நீங்க வந்து 6 மாசத்துக்கு ஒருக்காவோ, 3 மாசத்துக்கு ஒருக்காவோ கட்டாயம் மாத்தணும். ஸோ இது வந்து உண்மையா சொல்லப்போனா தொழில்நுட்ப ரீதியான பாதுகாப்பு இல்ல. இது எல்லாமே வந்து மனிதன் செய்யக்கூடிய விஷயங்கள். அதாவது வந்து இதுக்கு வந்து டெக்னிக்கலா நாங்க வந்து படிக்க தேவையில்ல. இதெல்லாம் ஒரு ஆட்டிட்யூட் இஷ்யூ. மனநிலை ஒண்ணு எங்களுக்கு உருவாக்கணும். அதாவது நாங்க எங்களுக்கு காலையில எழுந்த உடனே எங்களுக்கு தெரியும் தானே போயிட்டு பிரஷ் பண்ணணும்னு. அந்த மாதிரி தான் இந்த பாஸ்வேர்ட் யூசேஜும். கட்டாயம் அப்டேட் பண்ணணும்னா அப்டேட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி நீங்க ஆன்லைன்ல ஏதாவது டிரான்சாக்ஷன் செய்தீங்களா இருந்தா, கிரெடிட் கார்ட் மூலமா, டெபிட் கார்ட் மூலமா பேமெண்ட் செய்தீங்களா இருந்தா, கட்டாயமா வந்து உங்களோட பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ வந்து செக் பண்ணணும். ஏதாவது உங்களுக்கே தெரியாம சந்தேகத்துக்குரிய டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கா? அப்படின்னு செக் பண்றது மிக முக்கியம். இல்லாட்டி சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் போயிருக்கா? அப்படிங்கிறது மிக முக்கியம். சோஷியல் மீடியா போஸ்ட்ஸ் நிறைய வரும் இந்த காலத்துல. இந்த சோஷியல் மீடியா போஸ்ட்ட வந்து கிளிக் பண்ணாம இருக்குது மிக முக்கியம். சில நேரத்துல வந்து பண்டிகை காலத்துல வந்து உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும், மலேசியாவுக்கு 2 டிக்கெட். நீங்க ம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ண பிறகு உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அது என்னன்னா, அது ஒரு ஒரு கிளிக் பெய்ட் மாரி ஒரு கிளிக் பைட் விஷயம். மாரி. ஆமா. அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு, பிறகு ஒரு காலத்துல வந்து அவங்க வந்து அத யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அ அப்புறம் வந்து இப்ப வைஃபை வந்து உங்களோட அ பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணா VPN போடுறது மாதிரி, உங்களோட வைஃபைய நீங்க யூஸ் பண்றீங்களா இருந்தா, கட்டாயமா வந்து அந்த பாஸ்வேர்ட டிஃபால்ட்லயே அப்படி நிறைய பேர் வச்சிருப்பாங்க. பாஸ்வேர்டு அந்த பின்னுக்கு வந்து பாஸ்வேர்ட் பின்னுக்கு இருக்குல. எழுதியிருக்கும். அந்த ஆமா டிவைஸ் இருக்கும். பின்னுக்கு. அதையே தான் ரொம்ப பேர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாம அத மாத்தணும். ஏன்னா வந்து வைஃபைய தான் ஈஸியா அட்டாக் பண்ணலாம். வைஃபைல நிறைய மால்வேர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பா. தீம்பொருள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் வந்து அ இன்சிடென்ட்ஸ வந்து கட்டாயம் ரிப்போர்ட் பண்ணணும். இப்படியான விஷயங்கள்னால நீங்க வந்து ஓரளவுக்கு பாதுகாப்பு அடையலாம்.
ஆனா வந்து முழுமையான பாதுகாப்பு வந்து அடையறதுக்கான வாய்ப்புகள் சரியான குறைவு. அதனால நீங்க வந்து கட்டாயம் யாரா இருந்தாலும், அது குழந்தையா இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு உத்தியோகத்தரா இருக்கலாம், ஒரு அரசு உத்தியோகத்தரா இருக்கலாம், போலீஸா இருக்கலாம், வழக்கறிஞரா இருக்கலாம், மனித உரிமை செயற்பாட்டாளரா இருக்கலாம், ஊடகவியலாளரா இருக்கலாம். யாரா இருந்தாலும் வந்து அவங்க கட்டாயம் அவங்கள எடுகேட் பண்ணிக்கொள்ளணும். அவங்கள அப்டேட்டும் பண்ணிக்கொள்ளணும். இல்லாட்டி வந்து இந்த ஸ்கேம்ஸ்ல இருந்து எங்களுக்கு நிவர்த்தி கிடைக்காது. அதே மாதிரி கடைசியா வந்து எங்களுக்கு ஏஐ டூல்ஸ் பத்தி சரியான ஒரு ஒரு அளவுக்கேனும் அறிவு வேணும். ஆமா. இப்ப ஏஐங்கிறது வந்து ரொம்ப வளர்ந்து வரக்கூடிய வேகமா வளர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயமா மாறிருச்சு இல்லையா? ஏஐ டூல்ஸ் வந்து வேகமா வளர்ந்து கொண்டு வருது. அதனால ஏஐ டூல்ஸ் மூலமா வந்து ஃபோட்டோஸ் உருவாக்கலாம். அவங்க மாதிரி வேற ஒரு ஆள் மாரி கதைக்கலாம். வந்து அ வேற வேற விஷயங்கள் வீடியோஸ் கூட செய்யலாம். ஸோ இதுக்கெல்லாம் இரையாகாமல் இருக்கிறது முக்கியம். ஏன்னா ஸ்கேமர்ஸ் இத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்க அவங்க நூதனமா திங்க் பண்ணி உங்கள ஏமாற்றுறதுக்கு முதல்ல, நாங்க ஓரளவுக்கேனும் திங்க் பண்ணி பாதுகாப்பா இருக்கிறது முக்கியம். அது வந்து எங்கட கையில தான் இருக்கு. தொழில்நுட்ப ரீதி மட்டும் இல்ல. மட்டும் பாதுகாக்க முடியாது. மன ரீதியாவும் நாங்க வந்து கொஞ்சம் அம் அலர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்ற கருத்து. ஓகே. ரொம்ப நன்றி விபு. உங்களுடைய இந்த நேரத்த எல்லாத்தையும் ஒதுக்கி எங்களுக்காக இந்த இந்த பாட்காஸ்ட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய தகவல்கள் எங்களுடைய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த பாட்காஸ்ட்டை முடிக்கலாம். ரொம்ப நன்றி விபு. தேங்க் யூ. இதுவரைக்கும் எங்களோட இணைந்து கொண்டிருந்த அட்வொகாட்டா நேயர்கள் உங்கள் அனைவருக்குமே நன்றி. இந்த மாதிரியான இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேட்டிவான தகவலோட இன்னொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளும் நான் துலாங்கன். நன்றி, வணக்கம்.